வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கொலை முயற்சியில் ஈடுபட்ட இயக்குனர் பாலா மிஸ் ஆன ஸ்கெட்ச், கடைசியில் இவர் வெட்டு வாங்கிட்டாரே. இணையதளத்தில் வைரலாகும் பாலாவுடைய செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் இந்த வருடம் வணங்கான் திரைப்படம் வெளியானது. அருண் விஜய் ஹீரோவாக நடித்திருந்த அந்த படம் வெற்றி பெறல. அதே சமயம் அருணுடைய நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்தது. அடுத்ததாக பாலா பெயரை யாரை வைத்து இயக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்த சூழல்ல அவர் செய்த கொலை முயற்சி குறித்து இதில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தனித்துவமான இயக்குனர் ஒருவர் தான் பாலா. சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் என இவர் இயக்கிய படங்கள் ஹாலிவுட்டில் புதிய வகை சினிமாக்கள் வருவதற்கு விதையாக இருந்தது. முக்கியமாக யாரும் பேச மறந்த அல்லது மறுத்த விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்வியலை தனது படங்களில் பேசியதன் மூலம் சினிமாவில் இப்படிப்பட்ட மனிதர்கள் பற்றி பேசலாம் என்பது செய்து காட்டியவர் தான் பாலா. அவர் திரைத்துறையில் பீக்கில் இருக்கும்போதே பாலாவின் இயக்கத்தில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என பல முன்னணி நடிகர்கள் ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் பாலாவோ தன்னுடைய கதை யார் கேட்கிறார்களோ அவரை மட்டும்தான் கதாநாயகனாக வைத்து படம் எடுப்பார். யாருக்காகவும் எதற்காகவும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட பாலாவுக்கு இடையில் பர்சனல் தொழில் ரீதியாகவும் சில சிக்கல்கள் எழுந்தது. பர்சனல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவரும் அவரது மனைவி மலரும் விவகாரத்து செய்து பிரிந்துட்டாங்க. தொழிலை பொறுத்தவரை விக்ரமனின் மகன் துரு விக்ரமை வைத்து வர்மா என்ற படத்தை இயக்கினார். ஆனால் அவர் எடுத்த வெர்ஷன் திருப்பதி இல்லாதால் அது ரிலீஸ் செய்யாமல் இன்னொரு இயக்குனரை வைத்து அதே படத்தை மீண்டும் எடுத்து வெளியிட்டார். இது அவருக்கு நேர்ந்த அவமரியாதையாக பலரும் பார்த்தாங்க. விக்ரமனின் இந்த வளர்ச்சிக்கு பாதை போட்டு கொடுத்தது பாலாதான். அந்த பிரச்சனையை முடித்துவிட்டு சூர்யா வைத்து வணங்கான் படத்தை ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு ஷூட்டிங் சென்ற சூர்யா பாதிலேயே வெளியேறினார். 2 பேரும் பரஸ்பரமாக பேசி பிரிந்தாங்க. இருந்தாலும் பெரிய விவாதமானது. இதெல்லாம் கண்டு கலங்காத பாலா அதே படத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடிக்க வச்சார். இந்த வருடம் ரிலீஸ் ஆன அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. அடுத்து யாரை இயக்கப் போகிறார் என்பது இன்னும் தெரியல. பாலாவின் ரியல் வாழ்க்கை பொறுத்தவரை ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தனான் என்று அவரை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாலா ஒரு கொலை முயற்சி செய்திருக்கிறார். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு நண்பர்கள் ஏதாவது ஒன்றால் அடிதடியில் இறங்கும் பழக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு முறை நண்பனுடைய காதல் விவகாரம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. இதனால் நண்பருடைய காதலின் உறவினர் ஒருவரை வெட்டி கொள்வது என்று பாலாவும் அவரது நண்பர் ஸ்கெட்ச் போட்டு அதற்காக சென்றிருக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பயம் வந்து அவரது நண்பர்கள் எல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. தன்னை வெட்ட வருவார் என்று முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரிவித்தால் அவருமே ஏற்பட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிவிட பாலா எதிர்குப்பலிடம் மாட்டிக்கொண்டாராம். அவரை சுற்றி வளைத்த பனங்கருக்கை வைத்து சுட்டு வெட்டியிருக்காங்க. நாள் வாய்ப்பு அந்த வெட்டுக்காக பாலாவின் முதுகில் பட தப்பித்து விட்டாராம். பிறகு சிகிச்சை பெற்று மீண்டிருக்கிறார். இதனை தனது சுயசரிதியான இவன் தான் பாலா புத்தகத்தில் அவரை குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.